உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த 12வது மாதத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி தேவன் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகும். இந்த வருடத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நம்ம இந்த வருடத்தின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்தில் நீங்கள் சம்பூர்ணமானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. சில சம்பவங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு நன்மை இந்த மாதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு மேன்மை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லும்படி தேவன் ஒரு கிரியை, நீங்கள் விசுவாசியாத கிரியை தேவன் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கலைன்னாலும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசமே இல்லைனாலும் அவர் கிரியை செய்வார். ஆமென். லாசரு மரித்து போன பின்பு மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவர் இயேசு அவளை சந்திக்கிறார். லாசரு எழுந்திருப்பான், உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்கிறார் ஆண்டவர். அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு என்ன வரல, அது கடைசி நாளில் நடக்கும் தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் அப்போ சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த விசுவாசமே இல்லாத சூழ்நிலையில் அவங்களுக்கு 0% தான் இருந்திருக்கும் விசுவாசம். அந்த நிலைமையில் கூட ஆண்டவர் அங்கே வந்து ஒரு கிரியை நடப்பித்தார். அல்லேலூயா. முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் முடியும் என்று தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். அவர் தான் ஆண்டவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதான் லூக்கால படிக்கிற 1ஆம் அதிகாரம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் வாய்க்கும், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே என் நினைவில் ஆண்டர் போட்டது, என்னுடைய சிந்தையில் ஆண்டர் போட்டது, சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவனால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமை மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால தான் யோபு சொல்கிறாரு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த 12வது மாதத்தில் நீங்கள் இந்த வருடத்தை ஒரு சம்பூர்ணத்தோடு முடிக்கப் போகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியான ஒரு துவக்கம் 2025 உங்களுக்கு உண்டாக போகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நன்மைகள் இந்த மாதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு நம்ம செய்தியில் கேட்ட பொழுது இப்போ கூட சொன்னாங்க, 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் சீஷர்கள். அதுபோல் தேவன் உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து இந்த மாதத்திலே 12 கூடை நிறைய மீதம் எடுத்தது போல இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். யோவான் 6:12 படிக்கிறோம், திருப்தி அடைந்தார்கள். மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். திருப்தி அடைந்தது போக 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். நீங்கள் திருப்தியும் அடைவீர்கள், மீதமும் எடுப்பீர்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, திருப்தி அடைவீர்கள், மீதம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நன்மையை தேவன் ஒரு சம்பூரணத்தை இந்த மாதத்தில் வைத்து உங்களை நடத்த போதுமானவராக அவர் வெளிப்படுவாராக. அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்துக்காக இன்றைக்கு காலையில் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு போட்ட ஒரு வார்த்தை தான் அது. சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 24வது வசனம். 24வது வசனம், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா. நான் எழுந்திருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கேன். தேவ சமூகத்தில் காத்து ஜெபம் பண்ணியிருந்தேன். எப்போவுமே இந்த 1ஆம் தேதினா சீக்கிரமாக எழுந்து ஜெபிப்பது வழக்கம். மேக்சிமம் சீக்கிரமாக எழுந்து ஜெபிக்கிறது வழக்கம். ஆனால் மாதத்தின் முதல் நாள்னால் 4 மணிக்கு எழுந்துருவேன். ஆட்டோமேட்டிக்காக அது
ஆவியானவரே தட்டி எழுப்புவார். இந்த மீட்டிங் இருக்குன்னா அன்னைக்கு தூக்கமே வராது. நேற்று முழுவதும் நமக்கு ஊழியர் இருந்தால் கூட அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் என்ன செய்யும், எந்திரிக்கிறதுக்கு நமக்கு கடினமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் நம்ம சரியாக எழுப்புவார். ஏன்னா வசனத்தை அவர் சொல்ல போகிறார், வார்த்தையை சொல்ல போகிறார். ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் நமக்கு கிடைக்க போகுது. ஆவியானவர் அழகாக எழுப்பி அவருடைய சமூகத்தை காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தை, என் கொம்பு உயரும், கொம்பு அவன் கொம்பு உயரும், அல்லேலூயா, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், அல்லேலூயா. இந்த வார்த்தையை எனக்கு சொன்னார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசுன்ற நாமத்தினால உங்க கொம்பு உயரும், அல்லேலூயா. ஆமென். இயேசு என்ற நாமத்தினால் உங்க கொம்பு உயரும். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தான் இந்த 24 அதில் 1ஆம் வசனத்திலிருந்து சில வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக இந்த பகுதியில் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தில் ஒன்றைத்தான் இன்றைக்கு தேவன் நமக்கு வார்த்தையாக இந்த 12வது மாதத்தின் வாக்குத்தத்தமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என் உண்மை என் கிருபை அவனோடு இருக்கும். யாரோட? தாவீது கூட. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க கூட அவருடைய உண்மையும் கிருபையும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் உண்மையில் பிசகாதவர், உண்மையில கொஞ்சம் கூட என்ன செய்யாதவர், பிசகாதவர், பிசரே இருக்காது. உண்மையில 100க்கு 100 ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. உண்மையில ஆண்டவர் மட்டும்தான் 100க்கு 100. நம்ம சரியா சொல்லுவோமான்னு சொல்ல முடியாது. மனிதன், வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் போன மாதம் சொன்னதை இந்த மாதம் மறந்துடுவான். அன்னைக்கு ஒன்று சொல்லியிருப்பான், இன்னைக்கு ஒன்று சொல்லுவான். போன மாதம் ஒன்று சொல்லியிருப்பான், அதே கேள்விக்கு போன மாதம் ஒன்று ஆன்சர் பண்ணியிருப்பான், இந்த மாதம் ஒரு ஆன்சர் பண்ணுவான். அதான் மனுஷன், மாறி மாறி பேசுவார்கள், அவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உண்மையில் பிசகாதவர். ஒரு புள்ளி கமா கூட மாறாது, அதுதான் உண்மை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றை செய்வேன் என்று சொன்னால் அதுல கொஞ்சம் கூட மாறவே மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லிவிட்டால் அதுல என்ன யாரு நின்னாலும் அதை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றை தேவன் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டால், தேவன் வாக்கு பண்ணிவிட்டார், அதிலிருந்து மாறவே மாட்டார். அல்லேலூயா. அந்த உண்மையும் அவருடைய கிருபையும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா. அவருடைய கிருபை. ஆமென். தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு, கிருபை. அல்லேலூயா. தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. அல்லேலூயா. அதற்கு தகுதியே கிடையாது. நீதிமான் என்ற பட்டத்திற்கு நீங்களும் நானும் தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் அவருடைய இரத்தத்தினால் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறாரே, அதுக்கு பேரு தான் கிருபை. அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி இந்த உலகத்திலே நமக்காக நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே. எதற்காக? அவர் நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு, அவர் நீதிமானாக மாற்றுவதற்கு. பாருங்க, அதுதான் கிருபை. அவருடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துமஸ். இந்த 12வது மாதம்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது கிறிஸ்துமஸ் தான் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே, அவர் சொன்னபடியே தம்முடைய குமாரனை அனுப்பினாரே. அந்த உண்மையில் அவர் மாறல. சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அனுப்பி நமக்காக ரத்தம் சிந்த வைத்தாரே, நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே. அல்லேலூயா. அந்த கிருபையை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த கிருபை உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த கிருபை, அந்த உண்மையும் கிருபையும் உங்களை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை ஒன்று கூட பிசகாம அப்படியே நடக்க போகிறது. தேவன் சொன்ன வார்த்தை ஒன்று கூட பிசகாமல் அப்படியே நம்ம மாற்றணும் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நம்ம முயற்சி பண்ணாலும் நடக்காது. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. என் மேல வச்சிருக்கிற கிருபை என்னை உயர்த்தும்.
பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபை உங்களை உயர். அல்லேலூயா. அதாவது சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் விளக்கை ஏற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபையினால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாறவே மாறாது. இந்த தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு சிங்காசன கொம்பு என்றால் முதல் அர்த்தம் என்னன்னா, உன்னை ஆளும்படி வைப்பேன். அல்லேலூயா. கொம்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆளுகை செய்வது. அல்லேலூயா. ஆமென். தாவீதை நான் ஆளும்படி வைப்பேன். அவனை கரவலாடுகளின் பின்னாக தெரிந்து கொண்ட அந்த தாவீது, கரவலாடுகளின் பின்னாக இருந்த தாவீதை ஆண்டவர் கண்டுபிடித்தார், அவனை உணர்த்தினார், அவனை நடத்தினார், அவனை தேசத்தை ஆளும்படி வைத்தார். அல்லேலூயா. ஆளும்படி ஆண்டவர் வைத்தார். நான் சொல்றேன், இந்த வார்த்தையின்படி என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அது போல அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் தாவீதை சிங்காசனத்தில் ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 89:4 எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 89:4, என்னென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக தாவீதுடைய வம்சத்தில் ஆளும்படி நான் வைப்பேன். அவனை விட்டு சிங்காசனம் எடுபடாது. அது மட்டுமல்ல, அந்த சந்ததியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, அல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து ஒரு நீதியின் செங்கோலை நான் அனுப்புவேன். அல்லேலூயா. அதுவும் வாக்குத்தத்தம் தான். ஆமென் சொல்லுங்க. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய சந்ததியில வம்சத்துல பிறந்து ஆளும்படி எழுந்திருப்பார், ஒரு நீதியின் செங்கோலாக எழுந்திருப்பார். அல்லேலூயா. அதான் இந்த மரியாள் மூலமாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த காரியம். அதைத்தான் நம்ம கிறிஸ்துமஸாக கொண்டாடுறோம். அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த தாவீதுக்கு எப்படி உண்மையை காண்பிச்சாரோ, கிருபையை காண்பிச்சு அவருடைய சிங்காசனத்தை ஆளும்படி வைத்தாரோ, அதை போல தேவன் அவருடைய நாமத்தினால உங்கள் கும்பை உயர்த்தி உங்களை ஆளும்படி வைப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஆளும்படி நீங்கள் ஆளுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்றேன், நீங்க ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். அதாவது கொம்பு உயரும் என்றால் அது ஒரு உயர்வு, ஒரு மேன்மை. ஆளும்படி தேவன் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அடங்கி இருந்த உங்களை ஆளும்படி வைப்பார். நான் சொல்றேன், அடங்கி இருந்த உங்களை ஆளும்படி வை. தாவீது தகப்பனுக்கு அடங்கி அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். வீட்டில் ஒரு பெரிய விருந்து இருந்துச்சு, ஆனால் அந்த விருந்தில் கூட கலந்து கொள்ளாமல் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து தன் தகப்பனுக்கு அடங்கி இருந்த தாவீதை ஆளும்படி தேவன் வைத்தார். அல்லேலூயா. தகப்பனுடைய கரத்தில் நாம் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை இந்த வார்த்தையின்படி தேவன் ஆளும்படி வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? தேவன் உங்களை உயர்த்துற அந்த ஸ்தானம், உங்களுடைய ஸ்தானம் உயர்த்தப்படும். ஆளுகை செய்யும்படி உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு மேன்மையை கட்டளையிடுவார், உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவார். அவர் எப்படிப்பட்ட உயர்வு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆளும்படி தேவன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 27 படிக்கிறோம், இப்பொழுதும் என் தலை சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படும். 27:6, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு மேலாக அவர் ஆளும்படி உங்களை வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆளும்படி வைப்பார். அல்லேலூயா. ஆமென். கொம்பு என்றால் ஆளுகை என்று ஒரு பொருள் உண்டு. இரண்டாவது, கொம்பு என்றால் பலம் என்ற ஒரு பொருள் உண்டு. என்னது? பலம். கொம்பு ஸ்ட்ரென்த். உங்களுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா.
பலத்தை தேவன் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். கொம்பு என்றால் ஒரு பலம். ஆமென். பலவீனப்பட்டு இருக்கிற உங்களை தேவன் தம்முடைய பலத்தினால், ஸ்ட்ரென்த்தினால நிரப்ப போகிறார். தைரியப்பட்டு நீங்கள் இருக்கலாம், ஒரு தோல்வியின் முகத்தில் இருக்கலாம். இப்பொழுது தேவனுடைய பலம் உங்களை நிரப்ப போகிறது. நீங்கள் அவருடைய பலத்தினாலே, அவருடைய ஸ்ட்ரென்த்தினால நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்க போகிறீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த கெடா வெட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கெடா வெட்டு, கெடா முட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கெடாவை முட்டி வைக்கும்போது இப்போ அந்த 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 சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, பெரிய கொம்போடு வந்து என்ன செய்யும், ரெண்டு அந்த ஆடுகள் மோதிக்கொள்ளும். வேகமாக வந்து என்ன செய்யும், டம்முன்னு மோதும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தம் அந்த இடத்துல. அந்த கொம்புகளுக்குள்ளே தான் அந்த பலம் இருக்கிறது. அது பெரிய கொம்பாக இருக்கும் அந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா. அப்படி கொம்புள்ள ஆடுகளை வச்சு தான் என்ன செய்வாங்க, மோத விடுவாங்க. கொம்பே இல்லாத ஆடு போய் மோதுமா? மோதாது. அந்த கொம்புல எல்லாம் பலம் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினால உன் கொம்பு உயரும். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தினால உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தினால உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும், ஒரு பலம் உண்டாக போகிறது. அதனால நீ ஜெயிக்க போறன்றார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவருடைய பலத்தினால நீங்க பலத்தின் மேல் பலன் அடைந்து, அல்லேலூயா, ஆமென், நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. கொம்பு என்றால் பலம் என்று பொருள். அவருடைய பலத்தினாலே இப்பொழுது இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் சத்துருக்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். எல்லா பிரச்சனையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த சூழலை நான் எப்படி கடக்க போகிறேன்? இந்த மாதத்தில் பலவிதமான சூழல் இருக்கு. ஒருவேளை பல காரியங்களுக்கு நீங்கள் தேதிகளை முன்குறிச்சிருக்கலாம். இந்த வருடத்தின் கடைசியில் நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த வருடத்தில் இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அவருடைய பலத்தினாலே நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பலம் உங்களுக்கு வரும். நீங்கள் அவருடைய பலத்தினால் மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா, ஆமென். கொம்பு என்றால் ஆளுகை, கொம்பு என்றால் பலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், கொம்பு என்றால் உயர்த்தப்படுவதற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, ஆமென். உயர்த்தப்படுவதற்கு ஒரு அடையாளம். அதாவது கொம்பு என்றால் ஒரு மேன்மை. ஆமென் சொல்லுங்க. கொம்பு என்றால் உயர்வு. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தில் உயர்த்துவேன்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உயர்த்த போகிறார். சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நேற்றைக்கு கூட இந்த காரியத்தை காலையில் ஜபத்தில் சொன்னேன். இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சூமில கையுடைய மனுஷன் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ ஆண்டவர் இயேசுவை குற்றம் பிடிக்கலாம் என்று அங்கே எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவனை சொஸ்தமாக்குவாரா, ஓய்வு நாளில் இவனை சொஸ்தப்படுத்தினா நம்ம குற்றம் பிடிக்கலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா எல்லாம் இப்படி இருக்கிறானே. அவர்களுடைய மன கடினத்தை பார்த்து, அவர்களுடைய கோபத்தை, அவர்களுடைய அதாவது அந்த கடினமான இருதயத்தை பார்த்து ஆண்டவர் அவர்கள் மேலே கோபம் அடைந்து அவர்களெல்லாம் திட்டலை. அங்கே கூட இருந்த மனுஷெல்லாம், அந்த பரியாசக்காரர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. இந்த சூமில கையுடைய மனுஷனை உன் கையை நீட்டு என்று சொல்லி அவனை சொஸ்தமாக்கி விட்டார். அல்லேலூயா. சுற்றி இருக்கிற மனுஷன்லாம் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒன்றுமே செய்யலை. சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு பார்த்து அவனை ஆண்டவர் சொஸ்தமாக்கி விட்டார். நான் சொல்கிறேன், சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை என்ன வேணாலும் நினைக்கட்டும், அவர்கள் மத்தியிலே அவர்கள் நினைத்தது நிமித்தம், அவர்கள் செய்வது நிமித்தம், அவர்கள் பேசுவது நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் சொல்லுவீர்கள், ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை, அப்படிப்பட்ட ஒரு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இன்னும் கூட கர்த்தர் உன் தலையை 3 நாட்களுக்குள்ளே உயர்த்துகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போவீங்க. அல்லேலூயா, ஆமென். பானபாத்திரக்காரன் சுயம்பாகி 2 பேருக்கு சொப்பனம் கிடைக்குது. அந்த சொப்பனத்தில் யோசேப்பு அர்த்தம் சொல்கிறார். சுயம்பாகிய நீ மறுபடியும் ஸ்தானத்தில் வச்சு நீ என்ன செய்ய, அந்த ராஜாவனை பார்வன் தூக்கி போடுவான். ஆனால் பானபாத்திரக்காரன்ட்ட சொல்கிறார், மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார்.
3 நாளைக்குள் உன் தலையை உயர்த்தி உன் நிலையில நிறுத்துவார் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் 3 நாளைக்குள் உன் தலையை உயர்த்தும்படி ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு மேன்மை வரப்போகிறது, ஒரு கனம் உண்டாக போகிறது. 3 நாளைக்குள் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. உன் தலையை உயர்த்தும்படி இந்த வார்த்தையின்படி தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது எதனால நடக்கும் அப்படின்னா அவருடைய கிருபையினால தான். அல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்பிருங்க. உங்களுடைய முயற்சியை சார்ந்துடாதீங்க. உங்களுடைய பலத்தை நீங்க சார்ந்துட வேணாம். தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. தேவ தயவு என் கொம்பை உயர்த்தும் என்று சொல்லுங்கள். இதே 84ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கலாம். 17ஆம் வசனம், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு. நீரே அவர்கள் பலத்தின் மகிமை. உங்களுடைய பலத்தின் மகிமை யாரு? உங்களுடைய பலத்தின் மகிமை பணம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அவர்தான் பலத்தின் மகிமை. அல்லேலூயா. ஆமென். அங்க வசனம் சொல்லுது, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லணும், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அல்லேலூயா. ஆமென். நீங்க வாயத்திறந்து சொல்லுங்க, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆளும்படி வைப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை பலத்தினால் நிரப்புவார். உங்கள் பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு இப்பொழுது இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நீங்கள் தாண்டுவீர்கள். இப்பொழுது இருக்கிற மதிலை நீங்கள் தாண்டுவீர்கள். இப்பொழுது இருக்கிற போராட்டங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு உண்பதாக இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையும் நீங்கள் ஜெயித்து வருவீர்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் முடியும் போது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தருடைய பலத்தினால நான் இதை ஜெயிச்சேன், கர்த்தருடைய கிருபையினால நான் இதை ஜெயிச்சேன். அல்லேலூயா. அதை சொல்றாரு, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். தேவ தயவு உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. தேவ தயவு உங்களை உயர்த்தும். தேவ தயவு தான். உங்களுடைய முயற்சி, என்னுடைய முயற்சி, என்னுடைய பிரயாசம் அல்ல. தேவனுடைய தயவு உங்களை உயர்த்தும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தயவு வச்சிருக்கிறார். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றது, மேக்கப் பண்றதுக்குன்னு ஒரு மனுஷன் தான் ஏகாய். அந்த மனுஷன் அவங்கள ரெடி பண்றாங்க ராஜாவை சந்திக்க வைக்கிறது. அவருடைய கண்களை தயவு கிடைச்சு. ராஜா பார்த்தா ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்தது. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தின் மேலே அந்த ராஜா அன்பு வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு தயவு காண்பித்தான். வேத வசனம் தெளிவாய் இருக்கிறது. எப்படின்னா, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை பார்க்கிற எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கும். உங்களுக்கு முந்தின ஆள் வரைக்கும் ரிஜெக்ட் ஆகும், ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கிராண்டட்னு சொல்லுவார். அல்லேலூயா. கிராண்டட் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு முந்தின ஆள் வரைக்கும், மற்ற ஆளுகளாம் நடக்காது, ஆனா உங்களுக்கு மட்டும் நடக்கும். அப்பதான் நீங்க நினைக்கணும், எனக்கு மட்டும் எப்படி அது நடந்துச்சு? அதுதான் தயவு. அல்லேலூயா. இதுவரை இப்படி நடந்தது இல்லையே, அதுதான் தயவு. அவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கலையே, அதுதான் தயவு. இவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கலையே, அதுதான் தயவு. இப்படிலாம் ரிப்போர்ட் இருந்துச்சு, எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, இப்படிலாம் நடக்க போது நினைச்சேன், அப்படி நடக்கலையே, அதுதான் தயவு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவ தயவு உங்களை வாழ வைக்கும். ஆண்டோடைய தயவுக்காக காத்துருங்க. ஆண்டோடைய தயவுக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, என் மேலே உம்முடைய தயவை என் மேலே வச்சு அனுப்புங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய தயவு என் மேலே இருக்கட்டும். உம்முடைய தயவு என்னை வாழ வைக்கட்டும். உம்முடைய தயவு என்னை மேற்கொள்ள வைக்கட்டும். உம்முடைய தயவு என்னை ஆளும்படி உயர்த்தட்டும். தேவ தயவுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அல்லேலூயா. அவருடைய தயவு உங்களை வாழ வைக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய தயவை எங்களுக்கு காண்பித்து எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை மேற்கொள்ளும்படி பலனை தருகிற, பலத்தை தந்து எங்களை ஆஸ்வதிக்கிற தெய்வம். கொம்பு என்றால் ஆளுகை செய்கிறதுக்கு அடையாளம். கொம்பு என்றால் ஆண்டவரே பலம் என்று அடையாளம் சொல்லு. அதன்படி தகப்பனே, நீர் எங்களை ஆளும்படியாக ஆண்டவரே பலத்தை தந்து எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். இப்பொழுதும்
ஆண்டவரே எங்கள் தலை சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரை தலையை உயர்த்தும்படி சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே தகப்பனே தலையை உயர்த்தும்படி ஒரு அற்புதம் செய்ய நான் செபிக்கிறேன். 3 நாளைக்குள் உன் தலையை உயர்த்துவேன் என்று சொன்னீரே. இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, யோசேப்பு சொன்ன வெளிப்பாட்டின்படியே தகப்பனே அந்த ஆண்டவரே பானபாத்திரக்காரனுடைய தலையை 3 நாளைக்குள் உயர்த்தினது போல தகப்பனே நான் உம்முடைய தேவ மனிதனாய் சொல்லுகிறேன், உம்முடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய தலையை 3 நாளைக்குள் உயர்த்த கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை திறக்க நான் செபிக்கிறேன். தடைகள் விலகட்டும், சத்துருவின் கண்ணிகள் தெறிப்புண்டு போகட்டும், எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். தேவைகள் யாவையும் சந்தியும். இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய உண்மையில் பிசகாத தேவன் கிருபையும் உண்மையும் காண்பித்து கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்து கனப்படுத்த நான் செபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற எல்லா விதமான மலை போன்றிருக்கிற எல்லா விதமான சூழல்களும் மெழுகு போல உருகி போவதாக. இந்த 12வது மாதத்தில் நாங்கள் சம்பூரணத்தோடு முடிக்க, ஆசீர்வாதத்தோடு முடிக்க, மகிழ்ச்சியோடு முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான கதவுகளை திறப்பீராக. ஒவ்வொருடைய கண்களில், அதிகாரியுடைய கண்களில், ஆண்டவரே மனுஷனுடைய கண்களில், உறவுகளின் மத்தியிலே கர்த்தர் எங்களுக்கு தயவை காண்பித்து எங்களை மேன்மைப்படுத்துவீரா. வெட்கப்பட்ட இடத்தில் தலையை உயர்த்தும்படி ஆண்டவரே, வெட்கப்பட்ட இடத்தில் ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்தும்படி தயவை காண்பிப்பீராக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்கும்படி அற்புதம் செய். இந்த சத்தம் ஒலிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நம்முடைய வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொருவருடைய காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீரா. அவருடைய தொழிலை வாய்க்க பண்ணுவீரா. தொழிலில் நன்மையான காரியங்களை செய்வீராக. பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீரா. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. எதிர்பார்க்கிற நன்மை வந்து சேருவதாக. இழந்த யாவும் இரட்டிப்பாய் ஒவ்வொருடைய சிரசு மேல் வந்து அமர்வதாக. குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக. குழப்பங்கள் மாறுவதாக. பிரிவினைகள் மாறுவதாக. சண்டைகள் மாறுவதாக. வியாதிகள், விக்கினங்கள், விபத்துகள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாப்பீராக. சம்பூரணமாய் ஆசீர்வதித்து மீதமெடுக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய். ஊதாரித்தனமாய் சுற்றி திரிகிற பிள்ளைகளை கர்த்தர் சந்தி. குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன். அற்புதமாய் கர்த்தர் வழிகளை திறப்பீராக. எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.